நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய இரக்கத்தின் முகத்தை பார்த்து அவரில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையோடும் உறுதியோடும் மனபலத்தோடும் நாம் கடந்து செல்ல அவர் அமைதியின் வழியாக ஆற்றலை உங்களுக்குள் அளித்து கொண்டிருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளினுடைய திருப்பாடல் 137 வரிகளை நாம் நினைவுகூர்ந்து, உன்னை நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக என்று பாடி புகழ்கிறோம். ஒட்டிக்கொள்வதாக உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு விளக்காக வெளிச்சமாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் எனக்கு என்ன உரைக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முயற்சிக்கிறார்கள். இன்றைய திருப்பாடல் 137 வரிகள் நம்மை ஆழமாய் சிந்திக்க, அவர் வழியை கண்டுபிடிக்க நமக்கு உதவி செய்கிறது. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம் என்கிற வார்த்தைகள் ஏன் அவர்கள் அப்படி செய்தார்கள் என்கிற கேள்வியை நம் உள்ளத்தில் எழுப்பி நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. யூதா மக்கள் நாடு கடத்தப்பட்ட பொழுது அவர் பாபிலோன் தேசத்திலே அவர்கள் இப்படித்தான் வேதனையோடு இருந்தார்கள். அந்த வேதனையின் மத்தியிலே இறைவன் அவர்களை நிறைவாக்கினார் என்பதுதான் உண்மை. அந்த வேதனையின் மத்தியிலே தேவன் அவர்களை சந்தித்தார். உங்களையும் உங்கள் துன்பத்தின் மத்தியிலே சந்திக்கிற அந்த தெய்வத்தை நாம் புகழ்ந்து பாடுகிறோம். மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அந்த பாபிலோன் தேசத்திலே அவர்கள் எங்களை சிறையாக்கினார்கள், எங்களை பாடும்படி கேட்டார்கள், எங்களை கடைத்து சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பாய் சேர்க்குமாறு கேட்டனர் என்கிற அந்த கடினமான வரிகள் அந்த துன்ப சூழலில் அவர்கள் எப்படியெல்லாம் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதை உணர்த்துகிறது. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை மீண்டுமாய் விடுவித்து உயர்த்தினார். நம்மையும் அப்படி விடுவிக்கிற அந்த தெய்வத்தை நாமும் புகழ்ந்து பாடுகிறோம். மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக என்று. எருசலேமையும் கடவுளுடைய சிறப்பான செயல்களையும் மறவாத பிள்ளைகளாக இருந்த அந்த பிள்ளைகளைப் போல கடவுள் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து மகிழ்ந்து நாமும் ஆண்டவரை துதிப்போம். மேல்
ஒட்டிக்கொள்வதாக. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் நினையாவிடில், நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினையாவிடில், எங்களுடைய மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளட்டும் என்கிற இந்த வார்த்தைகள் உண்மையானதாக இருக்கிறது. உம்முடைய வழக்கரம் எங்களை தாங்கியது. நீ செய்த நன்மைகளையெல்லாம் நினைவுகூர எங்களுக்கு உதவி செய்தது. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய இரக்கத்திலே நாங்கள் இணைந்து பயணிக்க, என்னாலும் உம்முடைய திட்டத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு உதவியும் ஆற்றலும் தந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் சாட்சிகளாய் விளங்க உதவி செய்யும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.